கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இயேசுப்பா நல்லவர், அவர் பெரியவர். இந்த நாள் ஒரு முக்கியமான நாள். இந்த நாள் உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிற நாள். இந்த நாள் நீங்கள் கர்த்தருடைய குரலை கேட்கிற நாள். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவை, ஒரு தரிசனத்தை உங்கள் வாழ்க்கையில் வைக்கிற நாள். பயப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் சரியான பாதையில் கர்த்தர் உங்களை நடத்த போகிற நாள். இந்த நாளில் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 31:22. உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். ஆனாலும் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். அதாவது, நான் இனி இந்த பூமியில் இருக்க முடியாது, வாழ முடியாது அப்படின்னு நான் என் மனக்கலக்கத்தில் சொன்னேன். ஆனாலும் நான் அமைதியாக இருக்கலை. உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என் சத்தத்தை கேட்டீங்க. நல்லா புரிந்து கொண்டீங்களா? இனி வாழ முடியாது என்ற நிலைக்கு வரும்போது நம்ம ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டே ஆகணும். அவர் விண்ணப்பத்தை கேட்டு அற்புதம் செய்வார். வாழ முடியாது, எல்லாம் போயிட்டு நிலை வந்தோடனே ஆண்டவரை விட்டு விலகாதீங்க, சபைகளை விட்டு விலகாதீங்க. சில நேரத்தில் சில சோதனைகளை கர்த்தர் அனுமதித்து யோபுக்கு வாழ்க்கையில் எல்லாம் இழந்தது போல கூட இழக்க வேண்டிய நிலை வந்திருக்கலாம். உடனே ஆண்டவரை முறுமுறுக்கோ குறை சொல்லவோ கூடாது. யோபு சொல்கிறாரு மனைவியை பார்த்து, மனைவி சொல்கிறா, முதல்ல தேவனை தூசித்து ஜீவனை விடும். யோபு சொல்கிறாரு, தேவனோட நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ. நல்லா புரிந்து கொண்டீர்களா? ஏன்னா வாழ்க்கையில் நஷ்டம் வந்த உடனே, கஷ்டம் வந்த உடனே, பாதிப்பு வந்த உடனே, மரணம் வந்த உடனே, வியாதி வந்த உடனே தேவனை தூசித்து விலகிறதுக்கு தான் வழி அங்கே சொல்லப்படுது. யோபு விலகலை, உறுதியாக நின்னார். அதன் விளைவு ரெட்டிப்பா நன்மை பெற்றுக்கொண்டார். உங்கள் வாழ்க்கையில் அப்படித்தான். சில கஷ்டம் வந்த உடனே கர்த்தர் விட்டு விலகாதீங்க, சபையை விட்டு விலகாதீங்க, ஆராதனை விட்டுறாதீங்க, ஜெபத்தை விடாதீங்க, விசுவாசத்தை விடாதீங்க, ஊழியம் செய்வதை விடாதீங்க. அதே பழைய நிலையில எல்லாம் செய்யுங்க. அதிகமாக ஜெபிங்க, கர்த்தரை நோக்கி மன்றாடுங்க, உபவாசித்து ஜெபிங்க. எல்லாத்தையும் மாற்றுவார். இதுதான் ஆண்டவர். நெருக்கத்தில் யோனா இருக்கும்போது, மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான்னு யோனா புஸ்தகத்தில் இருக்குது. அவருடைய தவறு தான். நினைவேக்கு போகாமல் தர்சீசு போய் மீன் வாயில் மாட்டிக்கொண்டது. உடனே ஆண்டவர் அவர் குறை சொல்லலை, எப்படியும் காப்பாற்றிருங்கப்பா, என்ன விடுதலை ஆக்கிடுங்கன்னு கூப்பிட்டாரு. மீன் வாய்க்கு உள்ள உட்காந்து ஏசப்பா அற்புதம் செய்தார். தேவனாய் கர்த்தர் உடனே அற்புதம் செய்தார். கரையிலே கொண்டு வந்து மீன் கக்கி போட்டது. இன்றைக்கும் பல நெருக்கடியான நிலையில் இருக்கிற யார் இருந்தாலும் சரி, ஏசப்பா நோக்கி பார்ப்பீங்களா, ஜெபம் பண்ணுவீங்களா, அற்புதத்தை செய்வார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இல்லாத இருக்கிறதாய் பேச சொல்லி அழைக்கிறவரே, நீர் பேசின ஜீவ வார்த்தைக்காய் நன்றி. உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உடைய அதிசயமான நடத்தலுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் நெருக்கமான சூழல் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் அற்புதம் செய்தரணும், விடுதலை தாரும், போராட்டம் விலகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். இன்றைய பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் ஆசீர்வதிப்பீராக. திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பமும் இப்போது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படட்டும், மேன்மை உண்டாகட்டும். ஆண்டவரே, கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பில் அனுப்பியிருக்கிற எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் கூட இருந்து அற்புதமாய் நடத்தும், அதிசயங்களை செய்யும், சாட்சியில் எழுப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.